இது என்ன தெரியுமா? மட்டன் பிரியாணி. இந்த வருஷம் 2026 எங்கள் குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டங்க. கடா வெட்டுவோமா? சாமிக்கு வெட்டின கடாயை எடுத்துகிட்டு போய் சமைச்சு மட்டன் பிரியாணி பக்தர்களுக்கு கொடுத்தோங்க. திருவிழா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. முக்கணிகள் மா, பலா, வாழை மூணையும் வச்சு சாமிக்கு படைச்சி நல்லா சாமி கும்பிட்டோம். பொங்கல் வச்சோம், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி ஆடினாங்க. சாமி ஆடினதை பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நான் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் போய் கொஞ்ச நேரம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேங்க மக்களுக்கு, பக்தர்களுக்கு. நான் எடுத்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? முருகர் தாங்க. நான் முருகர் பக்தங்க. அவர் எனக்கு எப்பயும் துணையாக இருக்கார். ஒவ்வொரு செயலையும் அவர் தாங்க செய்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இதாங்க முதல் தடவையாக நான் குலசாமி கோயில் சாமி கும்பிட்றத பார்க்குறேன், அதில் கலந்துக்கிறேன். சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை எடுத்து கொடுக்கும்போது நானும் என் சின்ன பையனும் போயிருந்தேங்க குலசாமியை சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் முருகர் அவரோட சன்னதிக்கு என்னையும் என் பையன் சின்ன பையனையும் அழைச்சிருந்தாருங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. திருச்செந்தூர் போயிருந்தோம். அதை இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. எங்கள் தோப்பில் நான் உக்காந்துருக்கும்போது மயில் வந்துச்சு. டெய்லி வருமா. மயில் மயிலுன்னு கத்திட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ சொன்னாங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூரில் கூட்டமாக மயில்களை பார்த்தோங்க. அவ்வளோ மயில் திருச்செந்தூர் போனது, கடலில் குளித்தது, நாளி கிணறுல குளித்தது, சாமி தரிசனம் பார்த்தது, அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டோம். எல்லாத்தையும் வேறு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. கடவுளே நன்றிங்க சாமி. இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி. கடவுளே எனக்கும் என் சின்ன மகனுக்கும் இது மாதிரி வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கடவுளே. அடுத்த வருஷம் குடும்பத்தோடு உங்கள் சன்னதிக்கு வந்து சாமி கும்பிட எங்களுக்கு வாய்ப்பளிங்க கடவுளே.